வேணாம் மித்ரா, கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீட்ல அவ எப்படி இருக்க போறது இல்ல. பாரதி, பாரதி, இந்த இளநீர் சாப்பிடு. இந்தா. நான் போய் உனக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். டாக்டர் தான் உப்பு காரம் இல்லாம சாப்பிட சொல்லிருக்காங்கல்ல. சரி பாட்டி, எது செஞ்சாலும் கொஞ்சமா செஞ்சு எடுத்துட்டு வாங்க. ஏன்னா என்னால சாப்பிட முடியுமானே தெரியல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. வெறும் வயிற்றுல டாக்டர் கொடுத்த மருந்து சாப்பிடக்கூடாது. ஆதி தம்பி மருந்து வாங்க போயிருக்கு. தம்பி வர்றதுக்குள்ள ஏதாவது சாப்பிட்டாதான் மருந்து சாப்பிட வசதியா இருக்கும். இரு, நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஐயோ, மித்ரா, சூப்பரா பண்ற. நந்தினி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் பார்த்தா தெரியலையா? சமைச்சுக்கிட்டு இருக்கோம். அது தெரியுது, ஆனா என்னத்த சமைச்சிட்டு இருக்கீங்க? சிக்கன் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் கேக்குறீங்க? இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? இப்பதானே சமைச்சுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு பார்த்தா தானே நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். நந்தினி, இது கொஞ்சம் கூட சரியில்லை. பாரதிக்கு அம்மா போட்டிருக்கு. வீட்ல தாளிப்பே பண்ணக்கூடாது. அந்த வாசம் பட்டா கூட அம்மா போட்டவனுக்கு ஒத்துக்காது. நீங்க என்னடானா இப்படி சிக்கனை சமைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு புரியல பாட்டி. உங்களுக்குலாம் என்னதான் பிரச்சனை? பாரதிக்கு அம்மா போட்டிருக்கிறதுக்காக நாங்க சிக்கன் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இது எங்க வீடு. நாங்க என்ன சமைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை சமைக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எங்களை கேக்குறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. பாரதிக்கு அம்மா போட்டிருக்கு. இந்த வீட்ல சிக்கன் சமைக்க கூடாதுன்னா அதுக்கு நீங்க உங்களுக்குன்னு ஒரு வீடு வச்சிருந்திருக்கணும். இல்லனா அம்மா சரியாகிற வரைக்கும் வேற எங்கேயாவது போய் தங்கி இருக்கணும். அதுக்காக எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சமைக்காம சாப்பிடாம இருக்க முடியுமா? இது எந்த ஒரு நியாயம் பாட்டி? பாட்டி, என்னாச்சு? என்னத்த சொல்றது தவக்கலை? இவங்க 2 பேரும் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை.